ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 78. இந்த பகுதியில் 85வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 9வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமே தன்வி மேதாவி விக்ரமः க்ரமः அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவான். 85வது திருநாமம். ஓம் ஆத்மவதே நமக. ஜீவாத்மாக்களின் எஜமான், அதாவது ஜீவாத்மாக்களை கட்டுப்படுத்துபவர் என்று பொருள். இதை ராமாயணத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். அயோத்தியில் ராமபிரான் கானகம் சென்றார். அந்த துக்கத்தால் தசரதர் வானகம் சென்றார். ராமர் கானகம் சென்றதால் அவருக்குரிய ஈம சடங்குகளை, அதாவது மன்னருக்குரிய ஈம சடங்குகளை செய்வதற்காக கேகய தேசம் சென்றிருந்த பரதனை அழைத்து வரும்படி வசிஷ்டர் தூதுவர்களை அனுப்பி வைத்தார். தூதுவர்கள் பரதனிடம் அயோத்தியில் நடந்த இந்த துயர சம்பவங்களை கூறாமல், வசிஷ்டர் உங்களை அழைக்கிறார், லக்ஷ்மி உங்களுக்காக காத்திருக்கிறாள் என்று பரதனிடம் சொல்லி அவனை தூதுவர்கள் அழைத்து வந்தார்கள். ஏனென்றால் வசிஷ்டர் அப்படித்தான் சொல்லி அனுப்பினார். இங்கே நடந்த துயர சம்பவங்களை பரதனிடம் கூற வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். அதை போலவே தூதுவர்களும் செய்தார்கள். அயோத்தியினுள் நுழைந்த பரதன் சில துர்நிமித்தங்களை கண்டான். அவன் கேகய நாட்டில் இருந்தபோதே சில துர்ஸ்வப்பனங்கள் அவனுக்கு வந்தன. அதிலேயே அவன் மனம் மிகவும் குழப்பமடைந்திருந்தான். இங்கு வந்ததும் அயோத்தியிலும் சில துர்நிமித்தங்களை கண்டவுடன் மிகவும் கலங்கினான். கோவிதான கொடி அரை கம்பத்தில் பறந்து கொண்டிருந்தது. மக்கள் துக்கம் தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டார்கள். தடாகங்கள் வறண்டிருந்தன. பூ பூக்கவில்லை, காய் காய்க்கவில்லை, பழம் பழுக்கவில்லை. மரங்களின் இலைகள் உதிர்ந்திருந்தன. மிருகங்களும் பறவைகளும் கூட சோகமாக இருந்தன. அயோத்தி நகரமே ராமனை பிரிந்த துயரத்தால் களை இழந்திருந்தது. ஆனால் இதுதான் காரணம் என்று பரதனுக்கு தெரியாதே. அதனால் அதன் காரணத்தை அறிவதற்காக தன் தாய் கைகேயியிடம் சென்றான் பரதன். அவள் நடந்தவற்றை எல்லாம் சொல்ல துக்கத்தில் ஆழ்ந்தான். ராமன் என்னும் சிங்கம் அமர வேண்டிய ஆசனத்தில் நாயான அடியன் அமரலாமா? இது என்ன அனர்த்தம் என்று சொல்லிவிட்டு கௌசல்யா தேவியிடம் சென்று தனக்கும் தன் தாய் செய்த இந்த கொடிய செயலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தினான். பிறகு எண்ணெய் கொப்பரைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்த தசரதனின் உடல் வெளியே எடுக்கப்பட்டது. பரதன் அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் அனைத்தும் செய்து முடித்தான். 12 நாள் சடங்குகள் நிறைவடைந்து 13ஆம் நாள் அரசவை கூடியது. அப்போது வசிஷ்டர் எழுந்து, ஒரு நாடு மன்னர் இல்லாமல் இத்தனை நாட்கள் இருப்பது அழகல்ல. தசரத சக்கரவர்த்தி காலமாகிவிட்டார். மூத்த மகன் ராமன் வனம் சென்று விட்டான். எனவே அடுத்த இளைய மகனான பரதன் முடிசூடிக் கொள்வதே முறை. அதனால் பரதா, நீ பட்டாபிஷேகம் செய்து கொள் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே பரதன் கொதித்து போனான். மிகவும் கோபமாக வசிஷ்டரை பார்த்து, நீர் ஒரு மகரிஷியா? ராமன் அமர வேண்டிய ஆசனத்தில் நான் அமருவதா? இதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை என்னால். இந்த ராஜ்யமும் சரி, நானும் சரி, இருவருமே ராமனின் சொத்துக்கள். ராமன்தான் எஜமான். ஒரு சொத்தால் இன்னொரு சொத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? நாற்காலியும் மேசையும் ஒரு எஜமானனின் சொத்து. அப்படி இருக்கும் போது இரண்டையும் எஜமானன்தானே பராமரிக்க வேண்டும். நாற்காலி மேசையை பராமரிக்குமா அல்லது மேஜைதான் நாற்காலியை பராமரிக்குமா என்று கேட்ட பரதன் ராமனை அழைத்து வருவதற்காக வனத்தை நோக்கி புறப்பட்டான். பரதன் சொன்ன இந்த வார்த்தைகளில் ஒரு கருத்து புதைந்துள்ளது. அது என்னவென்றால், அறிவுள்ள உயிர்களுக்கு சேதனர்கள் என்று பெயர். அதாவது நாமெல்லாம் சேதனர்கள்.
அதேபோல் அறிவில்லாத ஜட பொருட்களுக்கு அச்சேதனங்கள் என்று பெயர். இப்படி சேதனம் அச்சேதனம், அதாவது உயிருள்ள பொருள் ஜடப்பொருள் இரண்டையும் தனக்கு உடலாக, அதாவது தன் சொத்துக்களாக இறைவன் கொண்டிருக்கிறான். அதைத்தான் வேதாந்தத்தில் சேதன அச்சேதன விசிஷ்ட பிரம்மம் என்று சொல்வார்கள். அந்த கருத்தையே இங்கு பரதன் சொல்லியிருக்கிறான். அதாவது பரதன் ஜீவாத்மா, அதாவது சேதனம். ராஜ்யம் ஒரு ஜடப்பொருள், அது அச்சேதனம். இந்த பரதன் ராஜ்யம் இரண்டுமே, அதாவது சேதனம் அச்சேதனம் இரண்டுமே இறைவனாகிய ராமனின் சொத்துக்கள் என்று அந்த உயர்ந்த வேதாந்த கருத்தை இந்த இடத்திலே பரதன் கூறுகிறான். வால்மீகி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரே, ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய தர்மம் வக்தும் இஹார்ஹசி. இப்படி சேதன அச்சேதனங்களை தன் சொத்தாக பகவான் கொண்டிருப்பதால், அதாவது அதற்கெல்லாம் எஜமானனாக திருமால் இருப்பதால் ஆத்மவான் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 85வது ஸ்லோகத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம்மை பகவானின் சொத்தாக கருதி எம்பெருமான் எல்லா நேரங்களிலும் நம்மை காத்தருள்வார். இது 85வது திருநாமம். அடுத்து 86வது திருநாமம். ஓம் சுரேஷாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.